இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. போதிக்கிற கர்த்தர், நடத்துகிற கர்த்தர். ஆம், போதிக்கிறவர் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்கிறார். கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு அறிவு, புத்தி, ஞானம் எல்லாம் வரும். அங்கே சங்கீதம் 143:6 சொல்கிறார், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஆண்டவர் மேல் தாகமாயிருக்கிறவர்களுக்கு போதிக்கிறவர் அவர். ஆண்டவர் போதிக்க வேண்டும். சங்கீதம் 32:8 சொல்கிறது அல்லவா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தருளும். என்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும். சங்கீதம் 143:8 சொல்லும்போது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நடக்க வேண்டிய வழியை, எதை செய்ய வேண்டுமோ அதை எனக்கு காண்பியும். காண்பிப்பது பெரிதல்ல, வசனம் நமக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லுவது மாத்திரம் போய் பெரிதல்ல, அதன்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதி. உலக பிரகாரமாய் சம்பாதிக்க முடியாது. அது பரத்திலிருந்து எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் பொன் பொருள் இதையெல்லாமோ கேட்கிறோம், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், போதியும். நீர் விரும்புகிற பாதையிலே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவரே, என் இஷ்டம் போல நான் நடக்கிற வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு பிரியமான வழியிலே நான் நடக்க வேண்டும். உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது 141 சங்கீதம் 5 சொல்கிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். நீதிமான் என்னை குட்டினாலும் சரியான பாதையில் நடத்தட்டும். அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவற்றை கேளுங்க. உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். உமக்கு பிரியமில்லாதது எனக்கு விருப்பமாக இருக்கலாம், எனக்கு அது ஆசையாக இருக்கலாம், எனக்கு அதுதான் வெறியாக இருக்கலாம். அவைகள் வேண்டாம், வேண்டாம். ஏனென்றால் நாளைய தினம் பிறப்பதை நாம் அறியோம். நாளைய தினத்தினுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது. எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறது. ஆகவேதான் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நீதிமொழிகள் 28:9 சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. சும்மா ஜோமனதுனால அல்ல, வாழ்க்கை முக்கியம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, நீ பிரியமானதை போதித்தரலாம், செம்மையான பாதையிலே நடத்தும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமாக மனிதன் எத்தனையோ ஆலோசனைகள் சொல்கிறான். அதனால்தான் ஏசாயா 2:22 சொல்கிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அவனுடைய சொல் அல்ல, தேவனுடைய சொல்படி நடப்பேன். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று ஏசாயா 2:5 சொல்கிறது. கர்த்தரின் வெளிச்சத்தில், கர்த்தர் காண்பிக்கிற பாதையில். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த
ராத்திரி வேளையிலே ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்காக உம்மை பின் சென்று நீர் காண்பிக்கிற பாதையிலே ஓட, உலகம் கற்றுக் கொடுக்கிற பாதை அல்ல, எனக்கு விருப்பமான பாதை அல்ல, என் ஆசை அல்ல, உமக்கு பிரியமானதை, என் தேவனுக்கு பிரியமானதை, என் தேவனுக்கு உகந்ததை, என் தேவனுக்கு உகந்ததில்லாததை செய்தவர்கள் பாதி வழியில் திரும்பி வீழ்ச்சியை சந்தித்தார்கள். நான் முழுவதும் உம்மை பின் செல்ல ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த கால வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய, நீர் காண்பிக்கிற செம்மையான பாதையிலே நடக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.